ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் கோட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஐடி ரிவ்யூலாம் போட்டு வச்சு இப்போ வந்து கிளாஸ் கோட் மேட்ச் பார்ப்போம். ஃபஸ்ட்டு M500 வாங்கிப்போம். M500 வாங்கிட்டு ப்ரோ கேட்குதா ப்ரோ? புகழா பாகல் பாய் கேட்குதா? நல்லா தாங்க விளையாட்டு இருந்தேன் இந்த மேட்ச்சில். இருக்குன்னு பாருங்களேன் என்னென்ன நடக்குதுன்னு. ஒரு ஹெட்ஷாட் ஒன்று இருந்துச்சுங்களா. அடுத்தது பாருங்கள், இது என்ன கேரக்டர்னே தெரியலங்க. நவரவும் முடியல, ஓடவும் முடியல, வந்து என்னை வெட்டிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது பார்த்துக்குங்க. இது போல் கேரக்டர்லாம் என்ன என்கிட்ட சொல்லுங்கள். இது என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேரக்டரை வச்சு நம்ம நிறைய பேர் அட்டாக் பண்ணுறோம் அடுத்த கேம்லேருந்து. எதுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேங்க இந்த கேரக்டரை பற்றி. அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கான அனைத்து விதமான ரிவ்யூஸும் இந்த ஜென் ரிவ்யூவில் கிடைக்கும், பார்த்துக்குங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து A94 கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மேட்ச் நான் இந்த ரவுண்டில். பாகல் பாய் வைங்க, விளையாடு பாய். இந்த பாய் விளையாடுறீங்க. கோன்னு மட்டும் போகிறீங்களே தவிர எதுவும் விளையாட மாட்டீங்க. இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டில் ஒரு ஹெட்ஷாட் ஒன்று வீங்க பாருங்கள். இந்த ஹெட்ஷாட் விழுந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அங்கே ஒரு டவுன் ஆகிட்டானோ நம்ம டீம்மேட் டவுன் ஆகிறதுலேயே குறியாக இருக்கானுங்க. இப்போ தான் அந்த ஹெட்ஷாட்டு டவுன் ஆனவொடனே ஹீல் பண்ணுறவனுங்க. ஆனால் நம்ம டீம்மேட்டு சேர்த்து போயிடுவானுங்க. ஒருத்தன் டவுன் ஆனால் ஒருத்தனையும் ஹீல் பண்ண மாட்டானுங்க. இங்கே ஒரு டவுன் வைக்கலான்னு பார்ப்போம், அவனையும் அடிக்க மாட்டானுங்க. எவ்வளோ டேமேஜ் பண்ணால் நான் அடிக்கணும் வரான் பாருங்க. அங்கே ஒரு ஹெட்ஷாட் அவனையும் அடுத்த வருது. நம்ம டீம்மேட்னா நல்லா பண்ணுறானுங்க பாருங்கள். திருப்பி அவனை ஹீல் பண்ணுறானுங்க. ஆனால் நம்ம டீம்மேட்டு ஒருத்தனையும் அடிக்க மாட்டானுங்க. அங்கே பாருங்க டவுன் ஆகிட்டானுங்க டீம்மேட்டு. டவுன் ஆகிடானுங்க. எதுக்கு தான் விளையாடுறானுங்கன்னே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த வந்து நம்மளை அடிச்சிட்டான். அவனுக்கு தான் முடிஞ்சிச்சு. அவனுக்கு டீம்மேட்டு அடிக்க மாட்டானுங்க. அவன் வந்து அவனுக்கு அடிச்சு பாருங்க. நம்மளாம் எப்படி தாங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுறானுங்கன்னே தெரியல. இதே போல் உங்கள் டீம்மேட்டில் எவனா ஃப்ரீ ஃபயர் விளையாடுனா சொல்லுங்கள். அது அங்கே பாருங்கள் எப்படி மேட்ச்சை முடித்தாங்க மட்டும் பாருங்கள். அவனுங்க சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. அடுத்தது தேர்ட் ரவுண்டு வந்துச்சுங்களா. தேர்ட் ரவுண்டில் வந்து